ராதிகாவுடைய தாய் கிழவி இப்போ தான் பார்த்து முடித்தோம். சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷன். அவங்கள மெயினாக வச்சு எடுத்திருக்காங்க படம். ராதிகாவோட ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு கிராமத்து செட்டப்பில் இருக்குது. ரொம்ப ஒரு கிராமத்து செட்டப்பில் டிவி சீரியல் ட்ராமாலாம் இருக்கும்ல, அந்த எஃபெக்டில் இருக்குது. ரொம்ப நிறைய வளவளன்னு இருந்தது ஃபஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. நிறைய பழைய பாடல்கள்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து அந்த காலத்தில் ஒரு 80s 90s செட் பண்ண ஸ்டோரி, அந்த 80s செட் பண்ண ஸ்டோரி மாதிரி இருக்குது. அது அந்த எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங், அப்புறம் அவங்களுடைய அந்த மூவியோடைய கதைக்களம் இருக்குல்ல, ஒரு கிராமத்து செட்டப், அதுக்கான போட்ட எஃபர்ட் வந்து உண்மையாகவே ஒரு கிராமத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டைல் மூவிஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதுக்கு நல்லா இருக்குது, ரியலாக இருக்குது, ட்ரூவாக இருக்குது. பெருசாக வந்து உங்களுக்கு சண்டை, யூஷுவல் மசாலாலாம் எதுவுமே இல்லை இதில். அதனால் அதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒன்லி கதை தான். ஒன்லைனர் சொன்னால் அந்த கதைக்கு என்ன எப்படி சொல்லு? ஒன்லைன் இந்த ஸ்டோரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் மக்கள் இந்த ஒன்லைனில்? ஃபேமிலி ட்ராமா, ஒன்லி ஃபேமிலி ட்ராமா. பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எண்டில் வந்து விமன் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்க, நம்ம மனசு வச்சோன்னா நம்ம என்ன வேணால் செய்யலாம். நம்ம வந்து தனியாக இருக்கலாம், ஒரு மேன் இருக்கணும்னு அவசியம் இல்லை லைஃப்பில். நம்மளுமே கொஞ்சம் நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ணி சிக்கனமாக இருந்தோம்னா ஒரு லைஃப்பை நம்ம எப்படி லீட் பண்ணலான்ற ஒரு டச் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடுகளில் அது நடக்கிற விஷயம் தான். விமன் ஆர் வெரி பவர்ஃபுல். அதை வந்து ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க. நான் பார்க்குற படம் ஸ்டைல் கிடையாது இது. நான் என்ஜாய் பண்ணி பார்க்குற படம் ஸ்டைல் கிடையாது. இந்த சென்ஸ் நான் வந்தேன்னா நான் ரொம்ப ஜாலியாக சிரித்து போகணுன்னு நினைப்பேன். இதில் வந்து ஏதாவது வரும், காமெடி வரும், இல்லை நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்து லாஸ்ட் 20 மினிட்ஸில் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வில் சிட் இந்த கதை. இல்லை சினிமா எல்லா படமும் நான் பார்ப்பேன், டெய்லி நான் ஒரு படம் பார்ப்பேன், எனக்கு படம்னாலே பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏன்னா இது ஒரு சும்மா ஒரு கதை, அப்படியே ஜாலியாக பார்க்கலாம். த்ரூ அவுட் த மூவி எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருந்தது. ராதிகாக்கு இது வரைக்கும் நேஷ்னல் அவார்டு வரல, ரைட்? எனக்கு தெரிஞ்சு ஏன் ராதிகாக்கு இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு. அவங்களுக்கு ஒரு அவார்டு வந்து கொடுக்கலையோ? இவ்வளோ எஃபர்ட்லாம், பாவம், இவ்வளோ ட்ரெஸ்லாம் பண்ணி வயசானவங்களாம் நடிச்சிருக்காங்களே, இந்த படத்துக்கு அப்புறமாவது கொடுங்க யாராவது. ஐயா பார்க்குறீங்கன்னா கொடுங்க ஐயான்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா பாவம், அந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. அவங்க மட்டும்தான் இந்த படத்தை கேரி பண்ணுறாங்க. ஷீ இஸ் த ஸ்டோரியிலையுமே அவங்க தான் இருக்காங்க. கூட நடிச்சிருக்க காஸ்ட்டும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் படம். ஆனால் இந்த ஸ்டோரியை ஒரு ஒன்லைனில் சொல்லுன்ற, அதனால மக்களுக்கு இல்லை ஃபுல்லாக இல்லை, இது எப்படி ஒன்லைன் குயிக்காக சொன்னால் எப்படி சொல்லுங்கள்? வயசான அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு, 3 பசங்க. அதில் அவங்களுடைய உடம்பு முடியாமல் இருக்காங்க. ஷீஸ் வட்டி வாங்குற லேடி, வட்டி கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஊரே அவங்கள பார்த்து பயப்படுது. அவங்களுக்கு ஒரு ஹெமரேஜ் வந்து அவங்க படுத்துடுறாங்க. இந்த பசங்க எல்லாரும் அவங்க கிட்ட சொத்து இருக்குன்ற ஒரு இதை நம்பி அவங்க பின்னாடி வந்து வராங்க. அந்த படம் எப்படி அதுக்கப்புறம் முடியுதுன்றத, அந்த சொத்தை எப்படியாவது நம்ம சம்பாரிச்சிடணும், அந்த பாட்டிக்கிட்டேருந்து வாங்கிடணுன்றாங்க. பட் அது நல்ல பாசிட்டிவாக அது முடிஞ்சு அந்த பாட்டி ஃபேமிலியெல்லாம் தே ஆல் லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். அதான் அதோட கதை. எண்டில் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு லேடியாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் எப்படி நீங்கள் வந்து இருக்கலாம், நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தால் கூட ரீமேரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா அன்கன்வென்ஷனல் விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப லாஸ்ட்டாக 20 மினிட்ஸில் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட் ஃபுல் படத்தில் இல்லை அது. மேபி அதுதான் பாயிண்ட்டு நான் நினைக்கிறேன். தட்ஸ் த ஹோல் ஐடியா நான் நினைக்கிறேன். ஸோ ராதிகா மாதிரி ஒரு லெஜெண்டரி ஃபிகரை வச்சுட்டு ஒரு ஒரு நல்ல கதை கொண்டு வரணும்னு எண்ணத்தோடு அது கொண்டு வந்திருக்காங்க. அது கரெக்டாக அவங்களால அந்த கதை இவால்வ், அதை தனியாக விட்டுருந்தாவே அது இவால்வ் ஆகிருக்கும். சரியில்லை. அது வந்து இப்போ தலைப்புச் செய்திகள் மட்டும் நீங்கள் கேட்டுட்டு ஒரு பெரிய ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு எப்படி இருக்கும் இல்லையா? வேறு டீட்டெயில்ஸே அதில் இல்லை. அதை எப்படி வந்து தெர் ஹஸ் டு பி அ நரேஷன் இல்லை, அந்த நரேஷன் அதில் கரெக்டாகவே இல்லை. கடைசியில் 20 மினிட்ஸில் தான் இருக்குது. அதனால் நம்ம எவ்வளவு எஃபர்ட் எடுத்து அவங்க ஒருத்தங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த கிராமத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த நரேஷனுக்குள்ளே அவங்கள கொண்டு வரல. ஸோ அந்த படிப்பு, அந்த ஒரு கதை எடுக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம். இப்போ சினிமா எவ்வளோ நல்லா இவால்வ் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து இதை ரிலேட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கும். ரொம்ப இந்த கிராமத்திலேயே இருந்தவங்களுக்கு தான் அந்த கிராமத்தை ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இவங்க என்னடா சொல்ல வர்றாங்கன்னு ஒரு 1/4 மணி நேரம் அதை யோசிக்கலாம். நம்ம 1.25 மணி நேரம் அதுதான் யோசிக்கிறோன்னா அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஆனால் கடைசியில் அந்த 20 மினிட்ஸில் என்ன பிடிச்சது அப்படின்னா, பாசிட்டிவாக நம்ம என்ன சொல்லலாம்னா, எல்லாருக்குமே இவங்க எப்படியாவது நல்லபடியாக வந்துடணும்னு இருக்குது. எல்லாருமே மற்றதெல்லாம் டிஃப்ரென்சஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்கள ஜெயிக்க வச்சிடுறாங்க. அவங்களும் ஜெயிச்சு அந்த 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 லேண்டையே அவங்க தான் ஒரு ஒன்றா வச்சிருக்கிற மாதிரி சொல்ல நினச்சதை அந்த 20 மினிட்ஸில் நம்ம கிராமத்திலே இருந்ததுனால எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் எல்லாருக்கும் புரியுமான்றது தெரியல. ஸோ அடுத்த படத்தை அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி
சிவகார்த்திகேயன் அடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஃபிகர் எல்லாம் வச்சு பண்ணும்போது நம்ம அவங்கள வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதை மீறிட்டு அவங்க ஏதோ ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துட்டாங்க. அவங்கள போய் இத்தனை வாட்டி படுக்க வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே எப்படி தான் அவங்க நடித்து முடிச்சாங்கன்னே எனக்கே தெரியல. ஃபார் அ லேடி ஹூ ஷி இஸ். அதனால் அவங்களோட மற்றபடி அந்த கதை ஒரு ஒரு பெரிய சான்ஸு அந்த டைரக்டருக்கு கொடுத்து, இந்த உலகம் கொடுத்து, அந்த மேடை ஒருத்தர் பெரியவரே கொடுத்துருக்காரு, நல்ல சினிமாவில் தெரிஞ்சவரே ஒருத்தர் கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல நடிகர் நடிச்சிருக்காங்க, அந்த கிராமமே நடிச்சிருக்கு. ஆனால் அவர் தலைப்பு செய்தி மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டார் நினைக்கிறேன். அதில் ராதிகா வந்து நம்ம கருத்தம்மா மாதிரி எதிர்பார்த்துட்டு போயிடக்கூடாது. இது கருத்தம்மா கிடையாது. ஸோ இந்த பெரிய ஆக்டர்ஸ் நடிக்கும் போது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு டோன் நம்ம செட் பண்ணிட்டு நம்ம வந்துடுறோம். ஒருவேளை இந்த மாதிரி இருப்பாங்களோ, ஒருவேளை இந்த மாதிரி இப்போ அந்த ஊதா கலர் ரிப்பன் படம் என்ன அதுல ஒரு காமெடி எல்லாம் இருக்கும்ல, சிவகார்த்திகேயன் இந்த பசங்கன்னு நம்ம அந்த ஒரு காமெடி எதிர்பார்க்கிறோம். சிவகார்த்திகேயன் நடிக்கல, இல்ல இது கமர்ஷியல் படம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கணும். இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ். படத்தை வந்து ஒரு ஆடியன்ஸா பார்க்கணும்னு நான் சொல்றேன். இப்போ நான் படம் பார்க்க வரேன் வேணும், அது எந்த படமா வேணா இருந்தாலுமே நான் வந்து கிரிட்டிக்கலா இப்படிதான் யோசிச்சுட்டு, இப்போ நான் இந்த ரிவ்யூ பண்ணணும்னே வர்ற ஆளு, படமே நான் பார்க்காத ஆளு. நான் படம் பார்க்கறதே எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச ஹீரோஸோட படம் இல்லை ஹீரோயினோட படம் தான் பார்ப்பேன். கிரிட்டிக்கலி அக்ளைம்டு தான் நான் வருவேனே. உங்களுக்கே தெரியும், நீங்கள் எல்லா படம் பார்க்குற ஆளு. உங்களுக்கு இந்த படம் நீங்கள் பார்க்குற ரொம்ப கேவலமான படங்களை கம்பேர் பண்ணும்போது நல்ல படமாக இருக்கும். ஆனால் சூப்பராக பார்த்த படங்களோட இது சுமாராக தான் இருக்கும். இப்போ 300 ஒரு படம் பார்ப்பீங்க, உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் படம், ஒன் ஆஃப் த. அதோட இதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது வேற, இது வேற. அதுக்கும் இதுக்கும் ஏனையே வைக்க முடியாது, ரைட்? ஸோ எல்லா இப்போ 300 மாதிரி வெரைட்டியில் எத்தனை படம் பார்த்துருக்கோம்? 300ன்ற அந்த கிளாடியேட்டர் ஸ்டைல்ல எவ்வளவு படம். இந்த படம் வந்து இது கமர்ஷியல் படம் கிடையாது. ராதிகா வந்து 2.5 மணி நேரம் காட்டினா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஹி ஹாஸ் டு கம் அப் வித் ஸ்டோரி. அண்ட் ஆல்சோ இந்த மேக்கப் 4-5 மணி நேரம் ஆகுதுன்றாங்க. ஸோ அவங்க எவ்ரிடே ஷூட்டிங்க்கு அப்படி மேக்கப் போட முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலி அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அவங்க நடமாடுறாங்க, லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் நடமாடுறாங்க. மற்ற டைமில் அவங்கள வந்து மினிமலிஸ்டிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சைந்தவி சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் இனிஷியலாக வந்து அந்த ஸ்டோரி செட் பண்ணுறதுனால அவங்க கேரக்டர்ஸ் எல்லாரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ப்ளஸ் அவங்க வந்து அவங்க ராதிகா தாண்டி மற்ற எல்லா கேரக்டரையும் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஹியூமன் நேச்சர், எப்படி ஹியூமன் வந்து வல்ச்சராக இருப்பாங்க, காசுக்கு அலைவாங்கன்றதெல்லாம் காமிக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக தான் காட்டுறது. ஆனால் நானும் அப்படி நினச்சி செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஹியூமன் வேல்யூஸை பற்றி சொல்கிறாங்க. எப்படி இப்போ வந்து நம்ம வென்டிலேட்டர் வச்சு எடுக்கிறோம், ஒரு பேரண்ட்ஸாக எடுக்கிறோம். அது ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இருந்தனால ஐ கேன் ஃபீல் தட். அது மாதிரி அந்த எப்படி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் சில பேர் காசுக்காக காசு இதுக்கு செலவு பண்ண பார்ப்பாங்க. அது மாதிரி மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பசங்களுக்கு அந்த ஒரு டச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹியூமன் வேல்யூ சொல்கிறேன். அந்த டாக்டர் பேசுகிற சீன்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உமன் எம்பவர்மெண்ட், இந்த செகண்ட் மேரேஜ், காசு சேவ் பண்ணணும், ஆம்பளைங்க வேறு மாதிரி இருப்பாங்கன்னா இந்த சொல்கிற டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதாவது கடவுளை கூட நம்ம வீரத்துக்கெல்லாம் மென்ன கூப்பிட்டா கூட காசு படிப்புனா பொண்ணு கடவுளை தான் அந்த உமன் காடை தான் நம்ம கும்பிட்றோம். அது மாதிரி சீன்ஸு ராதிகா அந்த பொண்ணுங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா. அந்த கிளைமேக்ஸ் வந்து நல்லா கிராண்டாக முடிச்சிருக்காங்க. கரெக்ட். ஆனால் அதுக்கு அந்த 1.5 மணி நேரம் அவங்க நீங்கள் சொல்கிறது நிறைய விஷயம் இருக்குது அந்த 20 மினிட்ஸில். கரெக்ட். அத டீடைலா சொல்லி கரெக்ட் எக்ஸாக்ட்லி. அத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிரலாம் படத்தோட கதையோட. அத்தனையும் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. அதுல மட்டும் தான் இருக்கு. நான் நெகட்டிவா சொல்றேன், அவர் பாசிட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவர் லாஸ்ட் 20 மினிட்ஸ் எலாபரேட் பண்ணி நல்ல படம் மாதிரி சொல்றாரு. நான் வந்து ஃபுல்லா 2 ஹவர்ஸ்க்கும் என்ன நான் ஒரு சினிமா எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றேன். கரெக்ட். இல்ல நீ கரெக்ட். நான் ஒரு சினிமா பர்சனா உள்ள போறேன்ல, ரொம்ப நல்லா இருக்கிற படத்தையே இவ்வளவுதான் எனக்கு இதுக்கு மேல டான்ஸ் இது பிடிக்கல, இந்த பாட்டு தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதுல யார் மியூசிக் டைரக்டர்னு தெரியல, எனக்கு எதுவுமே. ஆனால் இப்போ தேட்டரில் வந்திருக்கு, ஏதோ ஒரு படம் நம்ம போய் பார்க்கணும். நான் உண்மையாகவே இந்த படம் ஒன்லி ஃபார் ராதிகா என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்னு வந்தேனே தவிர அந்த ட்ரெய்லரை பார்த்து ஏமாந்து வந்துட்டேன். அப்படிதான் நான் சொல்லுவேன். நிறைய படங்கள் நான் தியேட்டர்ல ட்ரெய்லர் பார்த்து ஏமாந்துருக்கேன். நல்லா இருக்கு ராதிகா ரமணா. அது ராதிகா மேல லீடு மேல வச்ச டைட்டில்னால எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனும் 2.5 மணி நேரம் ராதிகா இருப்பாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் 20-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆக்ட்ரஸ் ராதிகாவோட லைஃப்குள்ளே போய் அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, இவங்க வந்திருக்க செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்துட்டு இவங்கக்கிட்ட நல்லா இருக்குன்னு போய் சொல்லணுமே, மேம் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொத்த செகண்ட் ஹாஃப் சூப்பர் மேம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ராதிகா மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் இதை சொல்ல முடியாது. இது வந்து அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் வருமா? இப்போ தங்க தம்பி ஏதோ டின்னு ஒரு படம் வந்ததுல, அந்த படம் இந்த ஸ்டைல் கமர்ஷியல் படம் இல்லை, ஆனால் ஓடிச்சு, எதிரே பார்க்கல ஆனால் ஓடிச்சு. இப்போ இது ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒருவேளை இந்த கிராமத்து கதை தான் இருக்குமோ, அப்படிதான் வந்துடும். இப்போ சியா விக்ரம் ஒரு படம் பார்த்தோம், அந்த ஸ்டைலில் அதே மாதிரி கிராமம் வந்தா ஏழை வலை போல அப்படின்னு.
நான் சொல்றது என்னன்னா, இந்த பிஎன்சி இருக்காங்கல்ல, கிராமத்து ஆளுங்க, அவங்களுக்கு இன்னும் செம்ம அப்படின்னு இருக்கும். ஆனா இது ஒரு லீவ்ல பேசிக்கலாக ரிலேட் பண்ண முடியும். ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கு சிட்டில relate இருக்கிற ஒருத்தவங்களுக்கு relate இந்த படம் பண்றது ரிலேட் கஷ்டமா பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் பொறுமையா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வந்தா நீங்க சொல்ற எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு புரியும். மேபி ஒரே ஒரு இது வந்து இப்போ கிராமத்து படங்கள் அவ்வளோ வராதனால மேபி ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கலாம். அது ஒன்று கடைசி 20 மினிட்ஸ் 1.5 ஹவர்ஸ்க்கு இது பண்ணிட்டு முதல்ல போட்டதை இத்தனோண்டு இந்த காமிச்சிருந்தா வெண்டிலேட்டர் கரெக்டா இருந்திருக்கும். அப்பயே எங்க தலைவர் ரமணால சொல்லிட்டாரு இல்லையா? கரெக்ட். தலைவர் சொன்ன போதே நீங்க எல்லாம் நான் கவனிக்கல. இன்ட்ரெஸ்டிங்கானது ஒண்ணு சொல்றேன். என்ன எல்லாரோட பேரும் வந்தது? என்ன பேரு? ஆமா, என் பேர் கமல்ஹாசன் இந்த பேரு சுருதிகாசன் எல்லா ஆமாங்க, நல்லா அந்த ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. கமல் ரசிகர்னு அந்த கான்செப்ட் வச்சிருந்தாங்க. எல்லாரும் சினிமா பசங்க பேரே தான் வச்சிருந்தாங்க. சினிமா ஆட்கள் இல்ல இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அதாவது இந்த டேப் ரெக்கார்டர்ல பாட்டு அதான் சொல்றல, அந்தந்த ஆளுங்களுக்கு அது ரெஃபர் ஆகும். ஆமா. இப்ப இருக்கிற கரண்ட் ஜென்சி தியேட்டர் போற ஆளுங்களுக்கு பாப்பாங்களா? நோ, மேபி ஓடிடில பாப்பாங்களா இருக்கும். மேபி தே வில் ஃபீல் லைக் இட் இஸ் சம்திங். எக்ஸாம் டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். ஆல்ரெடி சிபிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி எல்லாம் கொஸ்டின் பேப்பரை டாலரேட் பண்ண முடியாம எல்லாம் சரி, அவங்க அம்மா அப்பாலாம் நீங்க எக்ஸாம் படி நான் போய் படம் பார்த்துட்டு வந்துடுறேன் வந்து பார்க்கட்டும். அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. வெயிட் பண்ண அவங்க இல்ல நான் போயிட்டு வரேன்னு போயிடுவாங்கன்ற பிசிக்ஸ் செட் ஏ ரைட்டா செட் பி ரைட்டா Set B மேத் right ஆ, 3 ஆ, 4 ஆன்னு ஏன் மண்டையை போட்டு உருட்டு? 6 மார்க் வரல இதெல்லாம் அந்த அந்த தீம் பாட்டு இன்ஸ்டாகிராம் ரீல ஒன்று போட்டு பின்னாடி அப்படி நடந்துட்டு இருப்பாங்க. ஆமா, அது மாதிரி இருக்கிற நிலைமையில இந்த படத்து ரிலீஸ் ஆனதுனால எனக்கு வந்து நிஜமாவே நான் வந்து என்னெல்லாம் யோசிச்சுட்டேன்னா பாருங்க, ஏன் இந்த அம்மாக்கு இன்னும் அவார்டு தரல? இவ்வளோ பாவம் கஷ்டப்பட்டு பண்றாங்களே. அவங்க இந்த என்டையர் மூவியை ஷீஸ் கேரிங் ஆன் ஹர் ஷோல்டர். நாட் அவங்க மூவில அவ்வளவு நேரம் இல்ல, கொஞ்சம் தான் வந்திருக்காங்க. ஆனா இது ராதிகா படம், இது யார் படமும் கிடையாது, இது ராதிகா படம். எனக்கு என்ன வருத்தமா இருந்ததுன்னா, அவங்களே ஒரு ப்ரொடியூசர், அவங்களுக்கு இந்த ஃப்ளாலாம் அங்க நடிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அதை இல்லம்மா, இது ஒரு எடுத்து டிஃபரெண்ட் கால்குலேஷனா இருக்குமா? இல்ல அவங்க அதை எடுத்துக்கிட்டு அதை நடிச்சு கொடுத்துருக்காங்க. இல்ல ஒரு கதை எடுக்கும் போது இல்லம்மா, ஒரு கதை எடுக்கும் போது அது எல்லாம் ஓடும் தான் நினைப்பாங்க. அது வெளியே வந்த பிறகு தான் டிசைட் ஆகும் இது எந்த அளவு சில பேர் பிடிக்கும் பிடிக்காதுன்னு. இது ஒரு 50-50% நீங்க அந்த மாதிரி. கேமரா இருக்கிறத இல்லாம மனசுல இல்லாம உண்மையா சொல்லுங்க, இந்த படம் கலெக்ஷன் ஆகுமா ஆகாதா? அது நமக்கு கலெக்ஷனை பத்தி கதையே நான் கிடையாது, என்னைக்குமே உங்களுக்கு இல்ல, கிடையாது. ஒரு போடுவாங்கல்ல, நமக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல. ஐ அம் ஆஸ்கிங் யூ a question. நீங்க you give me an answer, don't give me one vague answer. இல்ல டிபெண்ட்ஸ். இப்ப டிடி வந்து அந்த அளவு சுமாரான படம் தான். இப்ப பாத்துட்டீங்கல்ல? இல்ல ஓடிடில இல்லப்பா, அதுதான் சொல்றேன். இப்போ தியேட்டர்ல ஒண்ணே எல்லாம், ஏன்னா அந்த டைம்ல வேற எதுவும் படம் இல்லாதனால எல்லாரும் ஓஹோ ஆனாங்க. தியேட்டர் வந்த பேர் ஓகே படம், இட்ஸ் நாட் பேட்ன்றதால அவ்வளவுதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு படம் வந்து தியேட்டர்ல நல்லா ஓடும், ஓடிடில நல்லா ஓடும். அது மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் மக்களுக்கு. தியேட்டர்ல அது யூஎஸ்ல அந்த தியேட்டர் கூட்டத்தை பத்தி நம்ம சொல்ல முடியாதுப்பா. நான் பெரிய பெரிய ஆளுங்க படமே நம்ம பிரைவேட் ஷோ பார்த்துருக்கோம். நம்ம ஒரு கொஸ்டினுக்கு கேள்வி கேட்கறோம்ல, அதுக்கு உங்களோட ஆன்சர் எதுக்கு கலெக்ட் ஆகுமா கலெக்ட் ஆகுமா ஆகாது? தெரியலன்ற தெரியாதா? கலெக்ஷன் நான் ஜெனரலா தெரியலன்னா அது ஆகாதுன்னு தானே அர்த்தம். இல்லை, நான் எந்த படம் ஓகே நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா நான் வந்து கலெக்ஷன் பார்க்குற இது கிடையாது, ஸ்டோரியை பார்ப்போம் அவ்வளோதான். ஸ்டோரி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே சுமார், செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தது எனக்கு. இல்ல உங்க கணிப்பு இந்த படம் பிளாக் பஸ்டர்? பேபி இது வந்து ராதிகா சரத்குமார் படமும் இன்னைக்கு வருதுப்பா. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப தே ஆர் நாட் ஹீரோ லெவல்ஸ், தே ஆர் ஆல் நார்மல். சிவகார்த்திகேன்ற ஒரு ஹீரோ ப்ரொடியூஸ் பண்ணதுனால, அவர் பேரை போட்டதுனால, பேனர் வச்சதுனால இன்னைக்கு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அதனால தான் அவர் பேனர் வைக்கிறாரு. இந்த படம் வந்து நார்மலாக ராதிகா ரிலீஸ் பண்ணுறான்னு வச்சுக்கலாம், அவங்க பேனரில் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் அந்த மாதிரி ஆளு கமலை கூப்பிட்டு வராங்க, சிவகார்த்திகேயன் கூப்பிட்டு வராங்க. இது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க லெவலுக்கு ஒன்று இருக்கும்ல, அவங்க லெவலுக்கு ஒரு கலெக்ஷன் இருக்கும்ல, அந்த லெவல் தான் கலெக்ட் ஆகும். அதுக்கு மேலே அவங்களுக்கு கலெக்டே ஆகாது. அதுதான் சொல்லிட்டாரு ராதிகா படம் இது. ஆமாம், ராதிகா படத்துக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆகுமோ அவங்களுக்கு அதோட இதான் பெஸ்ட் படமாக இருக்கும். அவங்களோட டிவி சீரியல்லாம் இதை விட பெட்டரா இருக்கும். இல்லைம்மா, கலெக்ஷன் வைஸ் இதான் அதிகமாக இருக்குமா அவங்க படத்துலேயே, அந்த லெவலில் வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா ஓடிடி வேல்யூ ஏதோ வேல்யூ எல்லாம் கிடைக்கும். மூவிஸ் ஆமாம், அவங்க தனியாக ஹீரோ என்ன படத்தில் நடிச்சாங்க, பொம்மைக்குட்டி அம்மா நடிச்சாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் என்ன படம் நடிச்சாங்க? ஹீரோயின்மா, செல்ஃப் ஹீரோயின். அவங்க தான் ஓரியன்டட் படம், அப்படி ஒரு படம் நடிக்கலையே. அவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க, 1-2 நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆல்வேஸ் ஒரு ஹீரோயினாக இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் ஹீரோ கிடையாது. இந்த படத்தில் அவங்க தான் ஹீரோ. அவங்க பேஸ் பண்ணி தான் அந்த ஹோல் கதையே இருக்கு. பட் ஐ அம் லுக்கிங் அட் கருத்தம்மா அண்ட் திஸ். ஆஹா, கருத்தம்மா இஸ் a multi starrer மூவி. பாரதி ராஜா ராதிகா ஏஆர் ரஹ்மான் மியூசிக். இன் ராதிகா தான் only அவங்க இல்லப்பா, மல்டி ஸ்டார் வேற. நீ சொல்றது வந்து ஒரு கமர்ஷியல் படம். அது வந்து கமர்ஷியல், ஒரு வில்லேஜ் ஸ்டோரி, ஃபுல் வில்லேஜ் ஸ்டோரி. இது மட்டும் என்ன? இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. இல்ல நிறைய படம் இப்ப நிறைய படம் வந்து போறவங்க எல்லாத்தையும் சார் இது எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, கருத்தமா கிடையாது அப்படி இல்ல சொல்லிட்டு அப்படி அனுப்பணுமா? கிடையாதுப்பா. கலெக்ஷன் வேல்யூ ஸ்டோரி உனக்கு பிடிக்குது பிடிக்கல அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம தவிர கலெக்ஷன் பத்தி நம்ம சொல்ல முடியாதுன்ற. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. உங்களால ரிலேட் பண்ண முடிஞ்சது செகண்ட் ஹாஃப் ரமணா சீன்ல? இல்ல மொத்தமா அந்த உமன் எம்பவர்மெண்ட்லாம் நல்லா இருந்தது. இந்த கடைசி 20 நிமிஷம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உனக்கு எது ரொம்ப பிடிச்சது? ஆஃப்டர் முதல்ல என்ன பிடிச்சது, ரெண்டாவது என்ன பிடிச்சது? கரெக்டாக டக்கு டக்கு.
எனக்கு இல்லை இட்ஸ் அப் டு யூ. ஏன்னா ஒருத்தருக்கு இண்டிவிஜுவல் ரைட். எனக்கு இந்த படம் ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் அட் ஆல். ஆமாம் எனக்கு தெரியும், நான் சொன்னேன் இந்த படம் எனக்கு வந்து பிடிக்காது. அவங்க வந்து திருப்பி மறுமணம் பண்ணி வச்சது, அந்த குழந்தையை ஒத்துக்க வச்சது, அந்த மனையை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது, ஒரு சுமாரான இருந்த ஒரு நல்ல வேலை பார்த்த ஒரு ஆளுக்கு அது கரெக்டான அந்த அந்த அம்மாவை வந்து கரெக்டான ஆளுக்கு போய் சேர்த்து வச்சது, அதில் அந்த உமன் எம்பவர்மெண்ட் அவங்க காமிச்சது. தாலி கட்டும் போது கூட தலையை நிமிந்து பாருன்னு சொன்னது சீன்ஸ் டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து கடைசியில் அந்த அந்த வில்லேஜே ஒன்று தான், மேலே ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொன்னது. அந்த ரெண்டு ராதிகாவோட பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு அப்படின்றது வருத்தமா எனக்கு இருந்தது. 20 மினிட்ஸ் ஆனவொடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ இவங்களோட பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணிட்டாங்களே, ரொம்ப வருத்தமா இன்னும் கூட இதை இன்னும் நல்லா பண்ணியிருக்கணுமோ, இன்னும் கூட ஒரு பெட்டரான படத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்கணுமோ அப்படின்னு ஒரு பயோகிராஃபி பண்ண வச்சிருக்கணுமோ, இல்லை வேற ஐ டோன்ட் நோ வாட் ஸ்டோரி அது வேற கதை நடிப்பாங்க, இந்த கதைக்கு இவ்வளோதான். No, but எனக்கு நம்ம எதிர்பார்த்து வருவோம்ல வேணும். When it's Radhika, we will have an expectation. I'm watching her vlogs, I'm watching all her podcasts, I'm seeing her as a woman, as a remarried woman. She's the first one to do your children and my children are paying with our children in India, in Tamil Nadu. First person to do it in Tamil Nadu, at least publicly. இன்னைக்கு அவங்க அந்த your She's a children, strong woman, yeah. so இன்னைக்கு your She's a children very and my strong children are டுகெதர் வித் மை சில்ட்ரன்ற இதில் இருக்கு, அவர் சில்ட்ரன். அதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. பெரிய இட்ஸ் ரிமார்க்கபிள் திங். இப்போ நிறைய பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், உனக்கு கஷ்டமா இருக்கா, கல்யாணத்தை கஷ்டமா இருக்கா, வாக் அவுட் பண்ண, இண்டிபெண்ட் ஆகும், உன்னால வெளியில் வர முடியும். நம்ம வி ஆர் கிவிங் மோட்டிவேஷன் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் சீயிங். ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு லாஸ்ட்ல டைல்யூட் பண்ணிட்டாங்க. இவ்வளவுதானே இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இது நிறைய நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க எல்லாரும் வந்து ஒரு 5-2 சீன் பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கு இந்த படத்தையே அவங்க தலைமையில் வச்சு நடத்துறது அவங்க பெரிய ப்ரொமோஷன் இந்த படம்ன்ற. இல்லை நான் 2 சீன் மட்டும் நடிச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு இது பெரிய ப்ரொமோஷன் அவங்களுக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். பாசிட்டிவா. ஆமாம், ஏன்னா ராதிகா மற்ற படத்தில் என்ன வராங்க, 2 சீன் அக்காவா அண்ணியா தாலி அறுத்துட்டுமா அப்படி ஒரு கோமா ஒரு திம்மரா அப்படி பேசிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான் டைலாக். இது வந்து மொத்த ஸ்டோரியை அவங்க மேலே ரன் பண்ணுற ஸ்டோரினால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ரைட். இது முன்னாடி எத்தனை படம் நடிச்சிருக்காங்க அவங்க சோலோ ஹீரோவா. ஸோ அது அவங்களுக்கு பாசிட்டிவ்ன்றேன். இப்போ இல்லை நீங்கள் நிறைய படம் பார்க்குறேன், நான் நல்ல படம் இங்கே வந்தால் தான் நான் பார்க்குறேன். அந்த பாயிண்ட் தான் சொல்கிறேன். கருத்தமா வந்து எனக்கு ஐ ஃபெல் ஃபார் ஹர் ஆக்டிங், அவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது பாரதி ராஜா டேரக்டர்மா. அதான் ஏன்னா கருத்தம்மா படம் வந்து அவங்களால தான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக். கருத்தம்மா நிறைய பேர் நடிச்சிருக்காங்கல்ல. மோர் தென் தட், அந்த கருத்தம்மா படம் அவங்களோட உட்காந்து நம்ம பார்த்தோம், ப்ரிவியூ தியேட்டர்ல நம்ம பார்த்தோம், பார்த்துருக்கோம். அவங்க நடிச்ச உடனே எல்லாரும் கண்ணீர் விட்டு படம் பார்த்து அவங்களை போய் அப்ரிஷியேட் பண்ணி we watched it along with everyone, பாரதிராஜா uncle and her and everyone, பிரபு uncle, the whole everybody was there. So எனக்கு அவங்கள அப்படி பார்த்தவங்க நான் அப்படி வரேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரேயானோட ஐ லைக் ரேயான் a lot, her daughter. I watch her podcast. இப்போ ஒரு எனக்கு வந்து ஐ லைக் தட் ஃபேமிலி a lot. எஸ் அப்படி வரேன்ல, எனக்கு அதுல ஒரு சின்ன இன்னும் கூட கொஞ்சம் அவங்கள பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன் அவங்களுக்கு என்ன அவார்டு தரல, அதெல்லாம் என் மைண்ட்ல ஆறாத ஒரு யாருக்கெல்லாம் அவார்டு தர்றாங்களே, ஏன் அவங்களுக்கு இன்னும் தரல அப்படின்றது எனக்கு ஒரு ராதிகாக்காக போய் பாருங்கன்னு சொல்லுங்க. ராதிகாக்காக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க ப்ரமோஷன்ல ஜஸ்ட் பேனர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளவுதான். அவன் இல்ல ப்ரொடியூசரே அவன் கிடையாது. யூசுவலி it started with someone else, then later but all the teasers and all he's coming, right? ஆமா, இப்போ is banner. So அது வந்தவனே இப்போ ஒன்றும் தெரியாதவங்க நினைக்கலாம் ஒரு கேமியோ வருவாருன்னு. கேமியோலாம் வரமாட்டாரு, அந்த மாதிரிலாம் இல்லை. வரலாம்னு நானுமே ஒருவேளை வருவாரோ நான் சொன்னேன், வரமாட்டாரு. வினோத் ஃபர்ஸ்ட் வரும்போதே உனக்கு இந்த படம் பிடிக்காதுன்னு சொல்லி தான் உள்ளே என்ன கூட்டிகிட்டே வந்தார். இந்த படம் உனக்கு பிடிக்காது சைன், நீ பார்க்காத. நான் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டேன் சைந்தவிக்கு. ஆமா, அது சொன்னாரு. நான் ரொம்ப எதிர்பார்த்து வரல, ஆனா எதையும் எதிர்பார்க்கவே விடல. சரி, அதான். உங்களுக்கு வேற ஏதாவது ஆட் பண்ணுமா? இல்ல, எனக்கு எதுவும் கிடையாது. உங்களுக்கு படம் ஓடுன்றீங்க நீங்க. எனக்கு தெரியாது, மக்கள் சம்டைம்ஸ் இட் டிபெண்ட்ஸ். வினோத் ஒரு ஆன்சர் சொல்லவே மாட்டேன்றாரு கேமரால இருக்கிறதுனால. நான் சொல்லிட்டேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம், அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் ஸ்டோரினா இந்த மாதிரி நல்லா இல்ல, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஆமா, அது உங்க வாயால சொல்ல விரும்பல. இல்ல நான் ஆல்ரெடி சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார், செகண்ட் ஹாஃப் நான் பெட்டரா இருக்குன்னு சொன்னேன் நான். ஹியூமன் எமோஷன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜஸ்ட் காமெடி. லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல இருக்கு. இல்ல ஓரளவு செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சிச்சு. அட்லீஸ்ட் இட் ஸ்டார்டட் கோயிங் டு தட் பாத், ரைட்? அந்த பாத்துல ஆமா, அதுல நிறைய இது வந்து நமக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது. காரணம் ஐ திங்க் மேபி எக்ஸ்போஷர் கூட இருக்கணும். இப்போ வில்லேஜ் இருக்கிறவங்களுக்கு அம்மா சொன்ன மாதிரி வில்லேஜ்ல இருக்கணும், கொஞ்சம் கனெக்ஷன் அதிகமா இருந்திருக்கலாம். மேபி அதை விட நான் அதிகமா வில்லேஜ்ல இருந்திருக்கேன் வேணும். மேபி இல்லையா? ஆமா, ஆனா நீ படமே இந்த மாதிரி பார்க்க மாட்டல. நான் வில்லேஜ்லயே இருந்த ஆளு. அது ரைட், அது ஒரே ஒரு சீன் சொல்றேன். அந்த டாக்டர் வந்து ஒரு சுமாரான ஒரு டாக்டர் வந்தார்ல, ஏதோ ரீசன்லாம் சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் நிக்க வச்சுட்டு எல்லாரும்
இவங்க கிராமத்து டயலாக் பேசிட்டு இருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வாஸ் நாட் அட் ஆல் கரெக்ட் இல்லை. ஒரு டாக்டரு இவங்க பேஷண்ட் இருக்கும்போது அது அதோட செலவு, அந்த ஹாஸ்பிட்டல் அதோட என்ன சொல்ல வரணும்னு. அப்பதான் நான் இதை தெரியல, உனக்கு இது இருக்கா அது So, இருக்கா, அங்கதான் screen play அதெல்லாம் miss ஆகுது. லேக் ஆகுதுல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு லேப்ஸா தெரியுது. ஆனா லாஸ்ட் 20 minutes அப்படி இல்லை. ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கொண்டு போற இடத்துல எங்கெங்க கொஞ்சம் இதுவாயிடுதுல்ல, Dilute ஆயிடுச்சு. டைட்டா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ப்பா, அதுக்கு நல்லா எடுத்திருக்காரு, அவ்வளவுதான் நான் பாக்குறேன். அவர் பேர் என்ன? சிவகுமார். சிவகுமார் முருகேசன் நினைக்கிறேன். அது மாதிரி சிவகுமார் சிவகுமார். மியூசிக் டைரக்டர் யாரு? ஐ நோட்டீஸ். எதுவுமே பார்க்காம என்ன தரதரன்னு இழுத்துட்டு வந்துட்டாரு. உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக உட்காந்து உயிரை கொடுத்து படம் பார்த்து ரிவ்யூ சரி முடி, இது பாட்காஸ்ட் மாதிரி போட்டு 25 நிமிஷம் பேசி. இந்த நீங்க தானே வினோத் வீடியோ கேக்குறீங்க. சரி, முடிப்பா. ஏங்க லெங்தி வீடியோ போட்டா ஏன் லெங்தி வீடியோ பேசுறேன்னு உயிரை வாங்குறாரு இந்த வினோத். நீங்க எல்லாம் தயவு செஞ்சு சொல்லுங்க, லெங்தியா வேணுமா ஷார்ட்டா வேணுமான்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பேசுறது பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நான் கம்மியா 2 minutesல நிறுத்திடுறேன். கமெண்ட் போட சொல்ல பிடிக்கல. இல்ல பேசுன்றீங்க அப்புறம் பேசாதன்றீங்க. ஓகே ஓகே. ரீல்ல தான் பேசாதன்னு வரு. 40 செகண்ட் அப்படி பண்ண எனக்கு சொல்லணுமா? ராதிகா சொல்றதுக்குள்ள ரிவ்யூ முடிஞ்சிடும். அதனால நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் சொல்லுங்க, பார்க்கலனாலும் சொல்லுங்க. உங்க பசங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஆல் த வெரி பெஸ்ட். கவலைப்படாதீங்க, இந்த படம் OTT-ல வரும், அப்புறமா கூட பார்த்துக்கலாம். தியேட்டர் போக முடியலன்னா ஒருவேளை டைம் பாஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஃபிசிக்ஸ் பேப்பர் சரியாக எழுதலை நான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக போய் அந்த படத்தை பாருங்கள். தேட்டரில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யூஎஸ்ஏல நாங்கள் தேட்டரில் 5 பேர் பார்த்தோம், ப்ரைவேட் ஷோ மாதிரி இருந்தது. பட் குட் ஜாப் ராதிகா, சம்மன் கிவ் ஹர் அ நேஷனல் அவார்ட் ப்ளீஸ்.